அர்த்தம்னா தேவா என்னை உங்களுடைய சொந்தமா ஆக்கிக்கொள்ள வேண்டும் கேட்கிறோம். யுவாக்களுக்கு முக்கியம் அப்படின்னா இல்லைன்னா உங்களுடைய சொந்தம். அப்போ நான் உங்களுடைய பாதத்துல தான் நான் சண்டை எடுத்துருக்கேன். அதனால என்ன பண்ணணும், உங்களுடைய பாதத்துல நம்ம இதுல என்னன்னா சொந்தமா அப்படி வரணும்னா என்ன இருக்கும், குருதேவ க்ளோஸா இருக்கும். யாரும் தெரியும், குருவும் தெரியாது, அதனாலதான் சுத்தமான பக்தி வேணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாதார தான் ஏற போக முடியும். இதெல்லாம் ஜனகாலம் தான் இருக்கு. நமக்கும் குருதேவுக்கு அந்த அதாவது குருதேவ் நமக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு குருதேவ் தெரியும். அது அந்த அது பாட்டில் கொண்டு வந்தா தான் பக்தியில் மேலே போகும். ஏன்னா ஜனகாவோட வெச்சத்துல அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் மாட்டிட்டு இருக்கேன், ஏதோ எனக்கு ஒரு குரூப் கிடைக்குது, நான் யாருமே தெரியாது. நேற்று நம்ம படிக்கிறேன்னு அப்ப இப்படி இருக்கிறவங்க எப்படி நான் பக்கத்தில் எப்படி முன்னேறணும் அப்படின்னு அவர் கேட்காரு. என்ன முடியும். அப்பவும் குருவும் சிஷியனோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிற சம்பந்தம் அந்த மாதிரி நடக்குது. முதல்ல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி க்ளோஸா இருக்கும். அதனால குருதேவ் இதுவரைனா யூ ஆர் மோர் க்ளோஸர் தேன் ஏஆர் யூ ப்ரீச் அப்படின்னா நீ ப்ரீச் பண்ண ஏஆர் எவ்வளவு க்ளோஸா இருக்கு, அதுதான் க்ளோஸா நான் இருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு அப்படி அந்த பாட்டில் வரணும். அப்பதான் அந்த வேலை செஞ்சு நேர போக முடியும். ஆனா குருதேவ் குரு எல்லாத்துக்கும் நமக்கு தேவையில்லை. பயன்படுத்தி தேவை ஈஸி. அது எங்க வரும், நம்ம 5 விதமான வகையில அந்த பக்தி அந்த எழுது அந்த பக்தி முதல்ல கீழே தான் வரும். முதல்ல நாஸ்திகருக்கு தான் ஆரம்பிக்கும். நாஸ்திகருக்கு ஆரம்பிக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இயற்கையை வழிபடுறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த சயின்ஸ் எல்லா சயின்டிஸ்ட் பார்த்தோம்னா அவங்க நேச்சுரல் வழிபடுறது தான். நேச்சுரல் ஆதார படிக்கிறாங்க, மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, அது இது சன்ரைஸ், அது இது எல்லாம் அதுதான் படிக்கிறாங்க. அப்போ அவங்க இங்கே இருந்தால் அது அப்படி சன்னை தான் பாதுகாக்கிறாங்க. சன்னை இருந்தால் இந்த உலகம் கிடையாது. அப்போ முதல்ல சூரிய பார்க்கணும் தான் வரும். அப்போ நாஸ்திகளுக்கு ஆரம்பிச்சிருந்தாலே அவங்க மிருகங்களாக தான் சொல்லுவாங்க. மிருகங்கள்னா அந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் அப்படியே அந்த எவல்யூஷன்ல வந்துகிட்டே இருக்கும்போது கிடைக்கிறதுனாலும் மிருகங்களை தாண்டி தான் வரும். ஆனால் தாண்டி கடைசியில் பரவாயில்ல எது அது எது பத்மா அது அதுக்கு பிறகு தான் அவங்க கண்டா வரும். அவங்க வரும்போது அவங்க நார்மலா வித்தியாசமா ஆசையாக சயின்டிஸ்டா இருப்பாங்க. அப்படி சயின்ஸ் இருக்கு, எல்லாரும் மற்ற எல்லாம் சயின்டிஸ்டான ஒரு வகையில அதுதான். அப்போ அது முதல்ல சூரிய பகவான் வழிபாடு முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இருக்கும்போது தான் நமக்கு இனி எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அடுத்தாலும் கொஞ்சம் ஆசை இருக்கும். அந்த ஆசையினால என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தேவர்களை நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது எங்க விக்னேஸ்வரர் விக்னேஸ்வரர் எழுது நம்மளோட விக்னகங்கள் நமக்கு ஒரு ஆசை பண்ணணும்னு இருக்கான தடங்கள் இருக்கு. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தடங்கள். அப்ப அந்த தடங்களை ஸ்டாப் பண்ணது ஏதாவது பவர் சூப்பர் பவர் வேணுங்கிறதுக்காண்டி நம்மளோட விநாயகர். அடுத்த ஸ்டேஜ் இதை விட அடுத்த ஸ்டேஜ் எதாவது சரி நம்ம எல்லாம் பண்றோம், என்ஜாய் பண்ணணுமே, எனக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ஆசை இருக்கும். அப்ப யாரு என்ஜாய் பண்ணணும்னா அழகாக கலை வேணுமையோ ஹஸ்பண்ட் வேணுமையோ இப்படி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணது ஆசை அர்த்தம். அது தாண்டி அப்போ யாரு சூரியனை கும்பிடக்கூடிய தர்மம் தர்மிகள் நல்லா இருப்பாங்க. பிரச்சனை இருக்காது. இதுல இந்த நாசிகள்ல யாரு இருப்பாங்க, அசுரர்கள் அசுரர்கள் தான் இருப்பாங்க. அசுரர்கள் கண்டபடி நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போய் அவங்க கீழே போவாங்க. மேல போனோம்னா அவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நமக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காண்டி அவங்க மேல போறாங்க. அவங்க தான் பேசிட்டு போகணும். அப்படி போகும்போது தர்மா அது அடுத்தால அர்த்தாங்க போட்டேன். அந்த அர்த்தாண்டி வரும்போது தான் விநாயகர் வர்றாரு. எனக்கு அர்த்தம் எனக்கு வேணும் இல்லாமல் என்ஜாய் பண்ணணும். ஆனால் சடங்கை தேடி அதுக்காக வேண்டி போறாங்க. அவர் கூட்டுறாங்க, அவர் சடங்களை கொடுப்பாரு. அவர் ஆக்சுவலா பக்தி மாற்றத்தோட சடங்கு தான் எடுத்து விடணும். ஆனா நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் போவாங்க. அது அவருக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை. அர்த்தமா என்ன ஆகும்னா தர்மா அர்த்தா அவங்க ஆமா துர்காதேவி வருவாங்க. இது எவ்வளவு விஷயம்
துர்காதேவியில போனோம். துர்காதேவி ரொம்ப இது இருக்கும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அங்க எனக்கு நல்ல நல்ல குடும்பம் இருக்கணும், குழந்தை இருக்கணும், அது இருக்கணும், செல்வம் வரணும், இது வரணும், எல்லாத்தையும் ஆசை இருக்கும். துர்காதேவி தான் இந்த உலகத்துக்கு மூலவசத்து அவ்வளவுதான் அதிபதி துர்காதேவி தான். சிவபெருமானத்துல விஷ்ணுல எல்லா பிரம்மாவும் இல்லை. அவங்கள துர்காதேவிக்கு ஒப்பட முடியுதுதான். துர்காதேவி தான் இன்சார்ஜ், ஜெயவர் மாதிரி. ஸோ அவளை கும்பிடுறோம். இன்னைக்கு என்ன பண்ணுவா, அவள் தான் என்ன பண்ணுவாள், சரி அது ஒவ்வொரு கையில சொல்லிருப்பா, அடுத்த கையில அடிப்பா. எதை நம்ம கேட்கிறோமோ அது கிடைக்கும் போது அதனால பிரச்சனைக்கு வரும், கண்டிப்பா பிரச்சனை வரும். இதை பாத்தீங்களா, வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் உண்மையிலேயே பக்தி இல்லாம ஆகணும்னா அவங்க பணத்தை கொடுத்தா அவங்க காரியம் முடிஞ்சு ஒரு விஷயம் முடிஞ்சு அவன் மாற்ற மாட்டான். பணக்காரங்க போயிருக்கிறோம் எதுக்கு வரணும், அவங்க பணம் அவங்கள பணம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க நட்டிட்டு இருக்காங்க, நாம தான் பணத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது, பணத்தை தான் பணம் தான் அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நாரதர் போய் ஒருக்கா போய் கேட்கறாரு, கிருஷ்ணன் கேட்கறாரு, ஓ கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா, ஏன் உங்களுடைய பக்தர்கள் எல்லாம் எல்லாம் இந்த தோழத்துக்கெல்லாம் வருது, அதுதான் பாவமா தானே இருக்கு, ஒன்றும் பணக்காரன் வாங்க மாட்டேங்கிறானே, ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்னு நாரதர் அந்த ஆராய்ச்சி கேட்கிறாரு. யாரு கிருஷ்ணாட்ட போய் கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணா இது ஈஸியான சப்ஜெக்ட் இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, சூரியமான வழிபட முடியும் நல்லா இருக்காங்க, தொண்டாதேவி வழிபட நல்லா இருக்காங்க, விநாயகர் வழிபட நல்லா எல்லாம் எல்லாம் கோடி எல்லாம் கிடக்கு நல்லா இருக்காங்க. பொம்பளை வழிபடுவோம் எல்லாம் தெரு கிடக்கு தப்பாளம் துப்பாளம் தான் வாடி கிடக்கான், ஒண்ணும் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இது வைக்கிறது, வா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். இறங்கி வரும்போது அப்படி ஒரு காலையில் பார்த்து வனவழியே அப்படி சமுதாயம். அப்போ என்ன சொல்லுவாங்க, விருதுவாரு கிருஷ்ணன் சொல்லுவாரு, அது பண்ணி தனிதாங்க பொடி இருக்கே தண்ணி கிடைக்குமான்னு பார்ப்போம். அப்போ நான் போய் பார்த்தேன், ஓ அந்த ஒரு பெரிய செல்வங்கள் வீடு இருக்குதே, இருக்குது அந்த மாநிலத்துக்கு தண்ணி தண்ணி கட்டி எப்படி வராங்க, சன்னியாசிகள் வராங்க. வந்து 4 பண்ணியாச்சு அந்த வேலைக்காரன் வராங்க. யாரு வந்துருக்குது, என்ன வேணும், தண்ணி வேணும். சன்னியாசிகளே வேலைக்குதான், சும்மா போட்டு எங்கேயாவது இருந்து பண்ண இப்படி இறக்குறது அப்படின்னு கொடுத்து ஒர்க் பண்ண இல்லை. நான் எவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுக்காதேன்னு என்னோட இது எவ்வளவு ஒர்க் பண்ணி என்னென்ன மாதிரி எவ்வளவு பணம் சேர்ந்து இவங்க எல்லாம் ஒண்ணு தாங்க வேண்டாம் இப்ப வெளியாகி சாங்க. அது மூடியை அதுவும் மூடியை இவ்வளவு செல்வங்களா இருந்தா அவங்க ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு அந்த சொல்றேன், நீ எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா நீங்க தனியாச்சுக்கலாம் இப்படி பண்ணிட்டு கால் போகுது. நானும் முடியும் கிருஷ்ணனும் வெளியே போறாங்க. என்னடா தண்ணி கொடுக்க மாட்டேன், அவருக்கு போய் பிளஸையும் கொடுத்து இருக்காரு. நல்லா செல்வம் எல்லாம் கோயில் பண்ணி இங்க ஆனந்தமா இருக்கண்டி பிளஸையும் கொடுத்து வராது. இது ரொம்ப சரி அடுத்த அதை தண்ணி துவைக்கு வேணே, தண்ணி துவைக்கு தண்ணி வேணே. அப்பதான் சொல்றது கிருஷ்ணன் சொல்றது, நான் தெரியல கடைசி அந்த அம்மா வந்து ஒரு பசுவை தான் வச்சுட்டு இருக்கா, ஒரு பசு அதுக்கு ஒரு கண்டுபிடி அந்த இது வச்சுதான் வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கா. அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த அம்மா வயசான அம்மா இதுல பார்க்க சன்னியாசிகள் பார்த்தாங்க. சன்னியாசிகள் 2 வரையும் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு இழக்கப்பட்டு அதுவே வந்து என்ன கொடுக்கணும் அங்கேயும் ஓடுது. அந்த நேரத்துல பால் கறந்துக்கு நேரம் சரியான நேரம் கூட கிடையாது. அப்ப என்ன பண்ணுது, போய் டக்குனி போய் யாராவது பிடிக்கும் இந்த இதுல போய் டிஸ்ட்ராக்ஷன் 3 முடிச்சுன்னா எல்லாம் கெட்டாங்க. நமக்கு வேண்டியது பக்தி வேணும், 4 இதுக்குள்ள போனதாக இதெல்லாம் நசி. அப்போ கடைசியில் போறாங்க அந்த வயசான அம்மா
ஒன்றும் கிடையாது, யாரும் கருப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு மாடு தான், ஒரு மாட்டை வந்து தான் அது ஜீவனம். அது மட்டும் இல்லை, அந்த அதை விட்டு வரக்கூடிய பைசா வேற. இங்க எல்லாம் சன்னியாசிகளும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த இது பணத்தெல்லாம் கொடுக்குறது, காசு எல்லாம் கொடுக்குது. அவ்வளோ கொடுத்துட்டு உட்காந்து நல்லா நல்லா காப்பாற்றி என்ன வேற ஒன்றும் இல்லை. 2 பேரும் திருப்தியானா நல்லா திருப்தியா பசி இதெல்லாம் அவருக்கு தாகம் பசி எல்லாம் தீர்ந்தாச்சு. சரி வாரம் கொஞ்சம் தான் போயிருக்கோம். ஓனி அடுத்து என்னாச்சு தெரியுமில்ல, அந்த மாடு பாட்டு 2 போச்சு. மாடு போச்சு, அழுது கிடக்குது. ஓ கிருஷ்ணன் இது என்ன பண்ணியது, இந்த நாங்கள் வாரத்துக்கு நேரம் அங்க இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் அந்த கிராமத்தில் பண்ணோம். வந்துட்டு இருக்கு, சண்டை கொடுக்க மாட்டேன். அந்த ஆளுக்கு போய் பிளஸிங் கொடுத்துட்டு இந்த அம்மா எவ்வளவு அழகா அன்பா நம்மளை வந்து வரவேற்று எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு பசுமாட்டையும் நீர் கொண்டு போட்டீர, இதை எப்படியான்னு சொல்ல போறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இருக்கிறது. எவன் ஒருவன் எனக்கு ரொம்ப பிரியமோ அவன் தான் சீக்கிரம் இருக்கு. அவனுக்கு ஏதாவது அங்கங்க பற்றுக்கள் ஏதாவது இருந்து நிறுத்திக்கும், அதை கட் பண்ணிடுவேன். அந்த அம்மா எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு எந்த பாசமா இருந்து எவ்வளவு தூரத்துக்கு படிச்சே, எனக்கு அந்த ஜீவன் ஒரு அழகான பாசம் உள்ள மலர். அந்த எனக்கு கிரீடி ஜாஸ்தி, எனக்கு ஆசை ஜாஸ்தி. இந்த மாதிரிப்பட்ட வாசமுள்ள மரம் தான் எடுக்கணும், நாற்றமுள்ள மரங்களை தான் உயர்த்தி கொடுக்கும். அந்த அம்மாவுக்கு எல்லா வகையிலும் பக்தி எனக்கு காண்பிட்டே இருக்கின்றார். பார்த்தாலும் வழிபாட்டிலே இருந்துட்டு பார்த்திப்போம். என்ன எதுக்கிட்டாலும் அந்த பசுமை தந்தையும் தான் அவன் வீடா பார்த்துக்கிட்டு தவிர அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. என்கிட்ட வரணும்னா பாரு அப்படி அப்படி சைக்கிள் காணிக்க அந்த அம்மா, எந்த அம்மா, அந்த வயசான அம்மா அதை வராங்க மாறி பாடுமே அந்த அந்த பாட்டை நம்ம போடுவோம், போட்டு அப்படியே யாரு வேற யமுனா டான்ஸ் ஆட கேட்காது. அந்த மாடு என்னாச்சு, மாட்டை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பண்ணும்போது அங்க சட்டம் வருது, சட்டம் வருது, 2 சட்டம் வருது. அந்த அக்கடி வந்தாச்சு. அப்படிதான் இருக்க முடியல. மட்டும் மாட்டுக்கு வந்து 4 பேர் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது நான் எடுத்துருவேன். எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும், எந்த ஒரு இதனால அந்த என்னுடைய முழு பக்திக்கு ஏதாவது இது இருக்கோ இலக்கம் இருக்கோ அதை நானே கஷ்டம். இதனாலதான் என்னுடைய பக்தர்கள் திருக்குருவார் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், எனக்கு கொத்து சேர்க்கணும், இப்படி பார்க்கணும், இதை பார்க்கணும். எல்லாரும் தேவைப்படும் போனோம், அத்தனை கேட்பாங்க. ஆனா அவரும் எல்லாத்தையும் வந்துட்டு அவரு அங்க குருகாட்ட இருக்காரு, ஒரு வீடு கூட கிடையாது. அவரு என்ன வந்து கேட்டாலும் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த சோர்மான்ல நல்ல பழக்கம் போட்டு இந்த துர்காதேவியை வந்து படிப்பு கேட்கறது வந்து அது ஒரு வரும். எனக்கு அது வேணும், அர்த்தம் எல்லாம் காமம்னா எல்லாம் ஆசை எல்லாம் எல்லாத்தையும் சந்திருக்கேன்.
அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் பண்ணி வரும்போது கடைசினாலும் அவன் கொடுக்கக்கூடிய அணினாலே இந்த உலகம் இறக்கும். அம்மா எனக்கு இனி வேண்டாமாடி அப்படி வரும். அப்பதான் அவனுக்கு அந்த மாதிரி கோடுமானது எப்போனா அப்போ முதல்ல சூரிய வழிபாடு யாரு? அவங்க நாஸ்திகர்கள், சயின்டிஸ்ட். அடுத்த ஸ்டேஜ் மேல போகக்கூடியவங்க தர்மம் அர்த்தத்தை நாயத்தை போறாங்க. காமாவுக்கு அது யாருக்கு போறா? ஓகே, அது துர்காதி மோட்சத்துக்கு ராம 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 அது வரது அது குடிச்சிட்டு அவருக்கு மோட்சத்துக்கு கடைசி என்ன எங்க ஆரம்பிச்சு இன்னும் அது பிறக்க முடியாது. ஆனந்தமா வேலைப்படுறது இதை தாண்டி இதுவரைக்கும் உங்களுக்கு குருவும் தேவனுடைய கொண்டு ஆனா பக்தி இதுவரைக்கும் ஹிஸ்டரியில நடந்ததே கிடையாது. அதனாலதான் நம்ம சாஸ்திரத்துல எப்ப பார்த்தாலும் அப்படி இல்லாம அப்போ இந்த இதுல நம்ம எப்படி படிச்சோம்னா, அதாவது என்ன உங்களுடைய சொந்தமாக சொல்லணும், எனக்கு நீ சொந்தம் உனக்கு நான் சொந்தம் அப்படின்னு நம்ம போட்டு என்னுடைய கருணையை காணிப்போம். கருணை இல்லைன்னா எனக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய கருணையினால்தான் நான் எனக்கு பக்தி கிடைக்கும். இந்த சம்சாரத்துல பிறந்து இறந்து நான் இப்படியே அடைஞ்சு செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு பிரமாண்டமாக எத்தனை பிரமாண்டம் கோடிக்கணக்கான பிரமாண்டம். இந்த மாதிரி அந்த சம்சாரம் ஒரு பெரிய கடன் மாதிரி. அந்த கடன் கொந்தளிக்கக்கூடிய கடன் மாதிரி. அந்த கொந்தளிக்கக்கூடிய கடத்தை ஒரு போட்டு மாட்டிட்டு பயம் வரும். என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்க போகணும் தெரியாது, எல்லா இடமும் இருக்கு. நீங்களே தெரிஞ்சு பார்க்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு போகும்போது எங்க போகணும்? ஆனா ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியாது இந்த உலகத்துக்கு எப்படி போகணும். அது 10 வருஷமோ இல்ல 1 வருஷமோ 2 வருஷமோ தெரியாது. போய் ஆகணும், வழியே கிடையாது. 2.5 மாசம் போய் நாளா போகணும். இப்ப என்ன நினைக்கணும்? 2.5 மாசம் போகணும். இந்த 2.5 வருஷத்துக்கு போய் நம்ம இருக்கும்போது அந்த 2.5 வருஷமே கொடுத்தா போகும். குடுக்குடுக்கு போய் நீங்க பாத்துக்கோ. ஏதோ ஞாபகம் முந்தானால்தான் நீங்க ஏதோ ஸ்கூல் புத்ததி சிலைகளை எல்லாம் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறது மாதிரி நான் ஒருத்தவங்க முடிச்சு இப்ப வயசாகிட்டு எப்படி ஆச்சு? அப்ப இந்த புத்தி ஒருத்தனுக்கு வந்துனா தான் எங்க போவான்? உள்ளிலும் மோச்சத்துக்கு போவோம். மோச்சம் வேணும் போவான். அதான் அதுக்கு மேல புத்திசாலி உள்ளவன் மட்டும்தான் கிருஷ்ணன். நம்ம கூட சொல்லுவாங்க கிருஷ்ணன் உருவாக்கிறாங்க. அவளுக்கு ஒட்டிக்கிட்டோம். எனக்கு தந்தையே நான் அவன் கிருஷ்ணன் அது கொள்ள கொண்டு வரேன். அந்த புல்லாங்கல ஊதிட்டு அவங்க ரூபாய் அவருக்கு தண்ணி ஊதி விட்டுருவாரு. உடச்சுட்டா எனக்கு தெரியாம எங்க அப்பாவும் அந்த டைம்ல நான் சின்ன பண்ணி பகவத்கீதை வீட்டுல வச்சா சண்டை வரும். இந்த பசங்க நம்மள பகவத்கீதை படிக்க கூடாது இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்க பாருங்க. அப்போ கிருஷ்ண பக்தி வரணும்னா ஆனா எப்படி அந்த புது எப்படி இருப்பாரா? எப்ப பார்த்தாலும் ஆனந்தமே. You are ocean of happiness. ஏன்னா பக்தி ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவன் எதை பற்றி கவலைப்படும். அதனாலதான் நாம இப்பவும் ஒர்க் பண்ணும்போது கூட எப்படி பண்றோம்? குருதேவ் தான் பண்றாரு. நமக்கு குவாலிபிகேஷன் கிடையாது. அவருக்கு நாம ஹெல்ப் தான் பண்றோம். இந்த மாதிரி பண்றது
எவன் ஒருவன் குருதேவனுக்கு முன்னால முட்டாள் தன்னை முட்டாள் நினைக்கிறானோ அவன் சரியான எடுத்து அர்த்தம். குருதேவனுக்கு முன்னால வச்சுட்டு குருதேவோட எனக்கு ஜாஸ்தி தெரியும், எனக்கு அது தெரியும் சொல்லுங்க புரியுதா? அப்போ அவ்வளவு கொடுத்துட்டு தாழ்மையா கருணை நீங்க இப்படி கூட கை கொண்டு வைக்கிறீங்க, எனக்கு மறுபடியும் அங்க வாட்டர் டேங்க் இப்படி இருக்கு, வாட்டர் டேங்க் மேல கொண்டு போய் எனக்கு தெரிஞ்சு அந்த தண்ணி வரணும், தண்ணி கையில வரணும், என்ன பண்ணணும் அந்த வாட்டர் கீழே அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து நம்ம தாழ்மையா நினைக்கிறோமோ அதனாலதான் ரகுநாதாஸ் கோஸ்வாமி பாடுறோம். ரகுநாதாஸ் கோஸ்வாமி ராதாராணியோட ஒரு மஞ்சரி ரசி மஞ்சரி பேரு, மஞ்சரி ரசி மஞ்சரி மஞ்சரிகள் எல்லாம் வந்து இதாங்க நம்ம பண்றாங்க. நான் ஒரு வைஷ்ணவரே கிடையாது, எனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் கிடையாது. என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் 1000 தண்டவாத் பிராணாம் போடுறது, 1000 நமஸ்காரம் போடுறாரு, தரையில போடுறாரு, ராதாகுல பக்கத்துல தரையில போடுறாரு. எத்தனை? 1000. ஏன் இப்படி வரும்போதுதான் பக்தி பக்தனுக்கு அழகுதான். ஆனா அதை ஆக்கிட்டே தான் பண்ண முடியும். இப்படி இருந்தாச்சுன்னா அந்த பக்தன் நினைச்சு அது நம்மள சரிக்காம உண்மையிலே உணரும். நமக்கு ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுக்குமே ஆகாதுன்னு வச்சு நமக்கு எது எந்த இருந்தாலும் வாழ்த்து தான் இருக்குது அப்படின்னு அப்ப அந்த என்னன்னா நம்ம பிச்சை எடுத்து ஒருத்தர் போறான், அங்க போறான் இப்ப பிச்சை போடுவாங்கன்னு அப்படி டிமாண்ட் பண்ணுவோம். பிச்சைக்காரன் அப்படி பண்ணாங்க பண்ணக்கூடாது. பிச்சைக்காரன் அப்படி கிடையாது. பிச்சைக்காரன் வந்து பார்ப்பான், அம்மா பிச்சை கொடுங்கோம்மா விற்பான், வந்தா சரி வேற டிமாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அது என்ன வருது, சேலே துவாரிகா விசாரி ஓ குருதேவ் உங்களுடைய குடிசையில நான் அந்த துவாரத்துல குடிச்சு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு வேளை நீங்க ஒண்ணு பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினைச்சுட்டாங்க. நீ பார்த்துட்டே இருக்கேன், ஒரு நாளாவது நீ இதை வந்து பார்த்துதான் அந்த பாவத்தை மட்டும்தான் ஒரு இதில் இருக்கு பார்த்திக்கிறது. तेरे द्वार का भिखारी हूँ, नहीं दिल से बुलाना देना. தயவு செய்து என்ன வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். கிருஷ்ண பக்திக்கு ரெடி பண்ணுறோம். முதல்ல எங்க ஆசிரியர் தான் எல்லாமே முதல்ல அடுத்த பக்கம் வந்து கடைசியில் ஒரு ஆள் வந்தோட என்ன பறந்து கொஞ்சம் வயசுல 5 வயசுல வீடியோ போடணும். பிரம்மண வயசு கிட்ட போனிட்டா நம்ம அவ்வளவு கொஞ்சம் இருக்காங்களே அவ்வளவு அப்படித்தானே வந்தாங்க. சுகதை எல்லாரும் முந்தானி போட்டு போட்டு அந்த பறந்து 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 ஆக்சுவலா அவங்க வந்து வேற ஸ்டாட், அவங்க வந்து நிச்சய சித்தர்கள், அதனால அவங்களோட சிச்சுவேஷன் வேற. ஆனா இவன் கூட இதே மாதிரி மேல போக போக அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரிஞ்சுவாங்க. நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க யாருக்கும் அவங்களால வருங்காடி வாழ்க்கையே இல்லை மத்தங்காடி வாழ்க்கையே அவங்க எதுவும் ஆக்சுவலா பெஸ்ட் லைஃபாக தான் இந்த மிஸ்டேக் இங்க பண்ணிடாங்க. தேவை இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஜென்மங்கள் இது நிற்காது. சாகரத்தில் மாட்டிட்டே கிடக்குறீங்க. அவன் வரப்பே வரப்போம், நீ ஜெஸ்டினா ஒன்றும் வரப்போம், எவனும் வரமாட்டான். அப்ப நம்ம என்னைக்கும் கொள்கைக்காக இருக்கும். மற்றவங்க நான் சொல்லுவாங்கிறக்காண்டி நிற்கக்கூடாது. எதுக்கு நம்ம காந்தி ஒன்றும் பெரிய அது ஒன்றும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் ஏன் பேசுறதுன்னா கொள்கை மேல அவங்களோட கொள்கை மேல அவங்களோட பக்தி தேட்டத்துக்காக
இப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் நம்மளுக்கு யாருமே அப்போ அவங்கள நம்ம பாடம் பண்ண தவிர ஊருக்கு எல்லாம் பாடம் பண்ணக்கூடாது. கேட்போம் கேட்டது பார்த்தீங்கன்னா கடைசியில தான் கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அது எப்படி சொல்லுன்னா, 1 கோடி தர்மிகளை எடுத்துக்கணும். தர்மிகள்லாம் யாரு? இந்த சூரிய பகவான் யாரு? தர்மங்களை பாதுகாக்கணும், மதங்களை பாதுகாக்கணும்னு சொல்லலாம். 1 கோடி எடுத்தோம், அந்த கோடியில ஒருத்த மட்டும்தான் தர்ம யோகியா இருக்கும். நம்ம நம்ம பண்ணதாவது ஆண்டவன் பெருமாள் கரண்டிகளும் அவன் வந்து நரகம் போவான், சொந்தம் போவான். அதுதான் யோகிகள். அவன் பண்றது எல்லாத்தையும் ஆண்டவன் தாசன் பண்ணுவான். அதான் பகவத்கீதையில கர்ம யோகிகள். அப்படி 1 கோடி கர்ம யோகிகளை நீங்க இருக்கோம், அதுல ஒருத்தன் தான் ஞானியா இருக்கும். அந்த ஞானம் போனா அப்படிதான் கிடைக்கும். அந்த 1 கோடி ஞானிகளை நீங்க இருக்கோம், ஒருத்தன் தான் உண்மையிலே முக்தனா இருக்கும். எல்லாரும் 1 கோடி ஞானிகள்ல ஒருத்தன் முக்தனா இருக்கான். இப்படி 1 கோடி முக்தனை நீங்க எடுத்தோம், உண்மையான கிருஷ்ண பக்தனா இருக்கிறது சொல்லப்பா. தர்மாச்சாரி மத்தியே பகுதா ஏக கர்ம நிஷ்டா. இதே மாதிரி 1 கோடி கர்ம நிஷ்டா மத்தியே ஏக ஞானி ஞானி. சோ தென் அந்த மாதிரி 1 கோடி ஞானி இல்ல யாரு? முக்தி அடைய. இப்படி 1 கோடி முக்தி அடைய 1 கோடி கூட அப்படி இருந்து கிருஷ்ண பக்தியை நம்ம எப்படி நேரம் நம்மளால முடியறதில்ல. மேல பவர் வரணும், அந்த பவர் தான் எம்பாடிமெண்டா அந்த பவர் தான் நரசி என்பது தான். அவர் வரல, நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்த அன்னைக்கு அது எப்படின்னா, இதுல யூஸ்ல இறங்கி போனோம். இறங்கி அந்த லிப்ட் போட்டு தான் இறங்கி அது கூட அந்த அது ஒரு படி 100 லிப்ட் கிளம்பும். போய் எத்தனையோ கிலோமீட்டருக்குள்ள தான் கிளம்பும். அந்த தொடக்கம் அங்க எதுக்கு இருக்கோம்? எதை சொல்றதுக்கு போறோம்? தன்மைக்கு சொல்றதுக்கு போறோம். இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இல்ல என்ன ஆச்சுன்னா, அதை நடந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் 3 பேர் உள்ள மாட்டிட்டாங்க. இடிச்சு போச்சு, வெளியே முடிஞ்சு சமாளி. அதை இவ்வளவு காப்பாற்றணும் உடனே என்ன பண்ண உடனே பெரிய புல்டோசர் அதெல்லாம் பண்ணி வேறெல்லாம் ஒண்ணு போட்டாங்க. 20 கிலோமீட்டர் 20 அவ்வளவு நமக்கு எப்படி இருக்காங்கன்னு செஞ்சாங்க. அதான் அந்த குட்டி போய் சாப்பிட்டுதான் இருக்கும். அங்க பத்திப்பாங்க அதை வச்சுட்டு இவ்வளோ மேனேஜ் பண்ணி இதுதான் சரி. அப்போ இந்த பண்றாங்களா, அந்த ஹோல் பண்ணி அந்த ஹோல் வழியா ஒரு கேப்சூலை இறக்குவாங்க. அந்த கேப்சூல்ங்கிறது இங்க இருந்து அப்படியே போட்டு அப்படியே தடம் போட்டு இது படம் போட்டு இருக்க மாதிரி உள்ள பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கும். அந்த கேப்சூல் ஒருத்தன் போவான், ஒருத்தனா போக முடியும், கீழே போவோம். அப்புறம் அங்கே போய் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தனா அப்புறம் அவனை விட்டு இன்னும் பழம்பி அவன் நிறைய ஆள் இன்னும் கிளை போகும். போயிட்டு நாம அந்த சொர்க்கத்துக்குள்ள உள்ள வந்து மாட்டி போனாங்க. கீழே விழுந்து இந்த ஜடலோகத்துல விழுந்து ஆனந்தம் சொல்லி கடையில ஒண்ணும் இல்லாத மாட்டிட்டு இந்த கீழே விழுந்தது 2 நாட்டு 2 சொட்டை, பெரிய சொட்டை. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ப்ரொஃபசர், எனக்கு PhD இருக்கு, நான் இவன் அது சொட்டை. ஒரு சொட்டை. 2வது சொட்டை என்னது? இது என்னுடைய நிலம், இது என்னுடைய இடம், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள். 2 பெரிய நாடு.
எடுத்து இந்த நாட்டில் மாட்டினா போக முடியும். அப்போ பக்திங்கிறது என்னன்னா இந்த நாட்டுக்கு நம்ம கீழே கட்டி கீழே தங்கத்தை சொல்ற மாதிரி சொல்றது ஆனால் மாட்டிட்டு ரெண்டு சொல்றதுல எத்தனையோ லோகங்கள் 14 லோகங்கள் இதை விட்டு தாண்டி அவர் பஞ்சபூதங்களெல்லாம் தாண்டி அது பிறகு தன்னுடைய மனம் மைண்ட் இன்டெலிஜென்ட் பார்த்து இது எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு மேல போனோம். யாரு கொண்டு போறவங்க நமக்கு அந்த அதி பங்கு வேண்டாம். இதுதான் அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோடைய ஒரு கிருப்பையினாலதான் இப்படி இவங்களெல்லாம் இப்படி கஷ்டப்படுவதே அவங்கள நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படி ஒரே காரணத்துக்காக வேண்டி கிருஷ்ணன் அழைக்கப்படுறது. அது விட்டு ஜென்மங்களாம் இருக்கு இது ஏதாவது அப்ப அவங்க அப்பப்ப என்ன பண்ணுவாங்க சான்ஸ் இந்த மாதிரி குருக்கள் அந்த வந்து தோல்வாங்க. பிரமாண பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருப்பா பிரசாதை பப்பாயா பக்தி லட்சியம். அவங்க என்ன கொடுப்பாங்க நிறைய நல்ல செல்வந்தராக பாடுவாங்க. அந்த செல்வத்தில் இருக்கிறாரு நிறைய விருது செல்வக்கடைக்கு அப்ப அவங்க வந்து யாருக்கு ஆரம்பிச்சு முடியாது. அது நாட்டு வேண்டாம். அது அங்கேயே போட்டு அங்கேயே உழந்து அங்கேயே கிடப்பாங்க. வேண்டாம் அந்த ஜீவனுக்கு வேண்டாம். பாசம் இல்லாத மலர். ஆனா இந்த வயசான அம்மா மலர் அதான் உடனே எடுத்துரு. அது எனக்கு வேண்டாம். துர்நாத்தம் எழுத மாட்டேன். துர்நாத்தம் எழுதுது எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், மண்ணாதே திருநாதே பொண்ணாதே இது இருந்தா அதனாலதான் உண்மையிலேயே ஒரு கிருஷ்ண பக்தங்களுக்கு உண்மையிலே எப்படி பிறப்பாங்கன்னா ஒன்றிலே அவங்களுக்கு அனிதா காட்சி வந்தாலும் போடுவோம். நம்ம ஆச்சாரிய ஏன் நமக்கு உதாரணம் காணிக்கிறது இல்ல பிறக்கும்போதே அது அவ்வளவு அவ்வளவு ஜனிதார்கள் அது அவங்க காணிக்காங்க. எல்லாத்தையும் உயிருக்கு வரணும். ஒரு லட்சம் கிட்ட கொண்டு வர உயிர் போயிடுது. எந்த பைசா அந்த இதுதான் வேலைக்கு எல்லாத்தையும் அந்த இருக்கிற பைசாவுக்காக வேண்டி எல்லாத்தையும் கிடைக்கும். அப்போ நம்ம போகணும். சம்சாரம் பக்தி நமக்கு அந்த அந்த நம்ம பக்தி பாவம் பொழுது அந்த ராதாகிருஷ்ணனா தவிர நமக்கு எதுவுமே தேவையில்லை. எல்லாமே அல்பமாயிடும். ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண சிவனே மகனே ஜீவன் நான் உயிரோட இருந்தாலும் சேர்த்தான், செத்தா இருந்தாலும் சேர்த்தான். எனக்கு ஒரே ஒரு சேர்ந்தான் அவங்க மட்டும்தான் எனக்கு சொந்தம். எனக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு நான் சேவை பண்ணி தான் எனக்கு வாழ்நாள் முழுதுமே நான் அப்படி அர்ப்பணிக்கணும்.
எப்படி அந்த யமுனா நதி தீரத்திலே அந்த பிருந்தாவன் பாலத்துக்குள்ளே கடம்ப நிறைய கடம்ப மரங்கள் அப்படியே வளர்ந்து நிக்குது. அழகான புரோடு அப்படியே உட்கார்ந்து இருக்காங்களோ. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஷியாம கௌரியா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன இருந்தது பண்ணுவேன், அந்த கிரேட் பண்ணுவேன், அவங்களுக்கு சாண்டல் பேஸ் கொடுப்பேன், சென்ட் அது எல்லாம் நல்ல ஸ்வீட் சென்டட் வாட்டர் சாமரா பண்ணிட்டு எப்படி அவங்களோட அமைதி சத்திரம் மாதிரி இருக்கு. அப்படியே நான் பார்க்கிறேன். காளியா அதை வச்சு அழகா விதவிதமான மாலைகள் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு அம்புறம் கேம்பர் இதெல்லாம் வச்சு அவங்க வச்சு வச்சு நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் நைவேத்தியம் இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. குருதேவ் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்மளும் அந்த சேவைக்கு அழகிக்கு வந்துருக்காரு. ஆனா நம்மளும் இஷ்டம் இந்த நாய் தெரிஞ்சு நாய் காய்கறி அப்படி கட்டி கிப்டி நிக்கணும். கை காலை நிக்கணும். நீ இழுத்து பாரு அது இது பண்ண வந்து இதுதான் நான் முடிக்கணும். பாக்காரு இவன் இப்படி காய வச்சுட்டு இருந்தாங்கன்னா இங்க ஒரு நாய் மாதிரி அது போக இந்த சிச்சுவேஷன் அப்புறம் பாருங்க எல்லா ஆட்ட முறைகளும் நடந்துட்டு இருக்கு. லலிதா விஷாதா
விசாகா இது அர்த்த செகண்ட் மட்டும் 108 1008 1 கோடி அவ்வளவு அப்படியே டான்ஸ் ஆடி அப்படியே அப்படியே அவங்க லைஃப் அப்போ அப்படி சொல்றதுனால இது பண்ண எந்த சேவை வேணுமோ அந்த சேவையை நான் பண்றேன் அப்படின்னு இந்த நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண அவங்கெல்லாம் இப்படி இந்த வாங்கோடி நம்ம கூட்டு நேரம் போயிட்டோம்னா நம்ம நமக்கு தான் நல்லது. இல்ல இந்த நாய் மாதிரி நான் வரமாட்டேன்னு பிடிச்சோம்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன துக்கம் உண்மையும் இதுவும் அடுத்து இப்படிதான் இந்த நரகத்திலையும் அங்கேயும் போயிட்டு லைஃப் டேக் பண்ணி அப்ப அந்த நாய் கூடாது என்ன பண்ணோம் அவருக்கு குடிசையில போய் நிக்கணும். कृपा करके मुझको अपने கடைசியில எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை. நீதான் பண்ணி மெரிசி கிருபை கொடுத்து வந்து என்னை வந்து சேவைக்கு வந்து சேவை தான் எங்க போனாலும் கிடைச்ச குரு சேவை தான். அதுக்கு மேல குரு சேவை தான் நம்ம நேரம் கிளம்ப முடியாது. நமக்கு பாட்டு பாட்டு பாடி சாதாரண
அதாவது பக்தி நிலைக்கு வரல. ஆனா அவங்க ரைட்டான பார்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இடம் இப்போ வந்து நமக்கு அதுதான் இதுவரை கேட்டோம்னா என்ன ஆகும், அது வந்து யாருக்கிட்ட புத்தி போகுமா, தேவர்கள்ட்ட வந்து வழிபாடு புத்தி போயிடும். பகவத்கீதை வந்து அவன் புத்தி சரியான புத்தி இல்லாதனால்தான் அது ஒரு சைக்காலஜி. தனக்கு கொண்டு சுயநலத்துக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறவங்களை கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஆட்டோமேட்டிக்கா அவங்க சைக்காலஜியை மாற்றி தேவர்களை வழிபாடு வச்சிருக்காரு. அவங்க பார்த்துடுவாங்க. இதுக்கெல்லாம் அவர் தேவை கிடையாது. ஆனா அப்படி வந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மாறி இவர் மாத்திருக்கு. அப்படி வந்தப்ப இவர் மாத்திருக்கு. இவர் என்ன பண்ணுவாரு, சர்க்கம் செஞ்சது அப்படியே கொடுத்து இப்ப ஒண்ணு இல்ல, அந்த பாதம் வைக்கிறோம்லே காலையில் நேரம் வைக்கிறோம்ல, கிருஷ்ணோட பாதம் வைக்கிறோம்ல. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருப்பாங்க. ரெண்டு விதம் காட்டுவாங்க. முதல்ல என்ன நினைப்பாங்க, பாலாஜி அவர் நிறைய பணம் விற்பாரு அப்படி எடுப்பாங்க. அப்படியும் வராங்க. ஆனா கடைசியில அவங்க வந்து 10 நாளாக ஆக என்ன ஆகும்னா, இந்த எனக்கு அந்த பாதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேசு, பாதுக்குள்ள இருக்கக்கூடிய பேசு தான் எனக்கு வேணும்னு வருமா. அப்ப அந்த இதேதான், அது ஒருத்தருக்கு முதல்ல எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வந்து அதே ஆசை. ஏன்னா அவங்க வந்து பாலாஜி இந்த மாதிரி விஷ்ணு வழிபாட்டுல வந்து வரதால அது அப்படியே மாறி 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 கிடைக்கும் பக்தி வந்து. அப்போ அர்த்தம் என்னன்னா, நார்மலா சைக்காலஜி பிரகாரம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டோம்னா தேவர்கள் வழிபடுத்த அவங்களுக்கு இஷ்டம் போகும், அது சைக்காலஜி. ஆனா அவங்களுடைய பிரார்த்தத்தினால எது சுக்குத்தினால அவங்க வந்து கிருஷ்ணோட தான் அது எப்படி கேட்டாலும் கிருஷ்ணோட தான் கேட்க போறேன்னு கேட்டோம்னா அவரு என்ன பண்ணுவாரு, அப்படிங்கிற அதை சுத்தப்படுத்து. ஏன்னா நம்மகிட்ட வந்துட்டா அவன் அங்க போகல, தேவர்கள் வழிபடுறதுக்கு போகல, நம்மகிட்ட வந்துட்டானே அவங்களோட சுத்தப்பட்டு. அதான் சொல்றது இல்லை. அவன் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் எனக்கு எப்படி வரக்குள்ள புத்தி அவங்களோட ஞானம் எல்லாத்தையும் நான் கொடுக்கும். அதனால கேட்கறத கிருஷ்ணாடி கிடக்கும், ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். இவ்வளவு எனக்கு ஒரு பக்தருக்கு மேல பிரியம் அப்படின்னா நான் செய்யக்கூடிய முதல் செயல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை படிப்பேன் அப்படிங்கிறார். ஆனா சுதாமாவுக்கு செல்வத்தை கொடுக்குறாரு, அது எப்படி இல்லை சுதாமா கொடுக்கல, அவங்களோட ஒய்ஃப் தான் கொடுத்தாரு. சுதாமா என்ன பண்ணாருன்னா, இவர் பார்க்காரு போறாரு. அப்ப ஏன்னா இவர் கேட்கவே இல்லையே, இவர்கிட்ட கூட கிருஷ்ணன் கேட்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு அற்பமான விஷயம், அவர் கேட்கறது கிடையாது. அப்போ போய் எங்க போறாங்க, எனக்கு கிருஷ்ணன் பார்க்கணும் அதுதான் போறாரு. ஆனா அவங்க யார் அனுப்பிச்சது, ஒய்ஃபுக்கு ஆசை இருக்கு, எனக்கு இது வேணும்னே ஆசை இருக்கு. இப்போ என்ன நடந்தது பார்க்கிறோம், அவர் அங்கிருந்து வராது இந்த பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சேர்ப்பு போட்டு மாளிகள் எல்லாம் பொருள் இருக்காங்க, பாட்டியருக்கு மாடி வந்துட்டு இருக்கு. இவர் வராது, நம்ம வெளியில் வந்து இடமாச்சு இது என்னாச்சு அப்படின்னு பார்க்க அங்க ஒரு அம்மா அப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் பொருள் நேரம் வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொன்னாங்க. நான் சிற்க சுமங்கிரியா இருக்கு அவங்க, நான் உங்களுடைய ஒய்ஃபு இப்படி 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 திரும்பி எனக்கு இதுல இருந்தோம்னா பக்தி வேணும். பக்கத்துல ஒரு குடிசை பண்ணாங்க, குடிசையில் தான் இருந்தாங்க, அது மாடி போனேன். புரியுதா? இது நிறைய தெரியாது. நம்ம குருதேவோட பார்த்தா கரெக்டா வந்துடும், என்ஜாய் பண்ண வேண்டும். அப்ப அவர் கொடுத்தது யாரு கொடுத்ததுன்னா அவங்களோட ஒய்ஃபு, அதே மாதிரி குழந்தைகள், அப்படி யாராவது தேவை அவங்களுக்கு அது ஓகே. பட் பக்தனுக்கு அதுல இருக்கு விருப்பமும் இருக்காது, அவருக்கு மண்ணுக்கும் பொருளுக்கும் வித்தியாசம் தெரியல, ரெண்டும் ஒண்ணுதான். சுத்தம் பண்ண Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare
Gaura
நீரே